மத்திய அரசின் வங்கி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அகில இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடாச்சலம், 80,000 வங்கி கிளைகளில் பணிபுரியும் சுமார் 10 லட்சம் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். வங்கி சீர்திருத்தம் என்ற பெயரில் மத்திய அரசு வங்கிகளை தனியாரிடம் கொடுப்பதாகவும் இது நாட்டுக்கே ஆபத்தாக அமையும் என்றும் கூறினார். 116 லட்சம் கோடி மக்கள் பணம் சேமிப்பாக வங்கியில் இருக்கு. அது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் அரசு வங்கியில் இருக்கு. அதை தனியார்மயம் செய்து விட்டால் இந்த சேமிப்பு தனியாருடைய கையில போயிடும். அது இந்தியாவுக்கு ஆபத்து. 13 லட்சம் கோடி இனி வராக்கடன் இருக்கு. பெரிய பெரிய முதலாளிகள் வாங்கிய கடனை ஏமாற்றி வந்துகிட்டு இருக்கிறார். அதை இனி வசூலிப்பதற்கு அரசாங்கம் எந்த முயற்சி செய்யாம இந்த வங்கிகளை அவர்களுக்கே தனியாருக்கே தாரை வார்க்க முயற்சிப்பது ரொம்ப வினோதமாக இருக்கின்றது.